வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கூட இருக்கிறது மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா. இதோட வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 பட்டை, ஒரு ஸ்டார் ஆனஸ், 4 லவங்கம், 2 மராட்டி மொக்கு, 2 பிரிஞ்சி லீஃப், 4 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். கூடவே சோம்பு 1 ஸ்பூன் போட்டு வறுத்து ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறோம். கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் 10 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறோம். அடுத்து நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 4, அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறோம். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணுறோம். சிக்கன் உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கோம். ஏன் இப்போவே நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறோன்னா, இது கூட மசாலாலாம் சேரும் போது சிக்கன் பீசஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சிக்கன் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்கும் சிக்கனில். அடுத்து பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொத்தமல்லியும் புதினாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகா பொடி ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 4 குழிக்கரண்டி கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தயிர் இது. சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி. நான் 4 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், 6 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருந்த பிரியாணி ரைஸை இதில் தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், அரிசி ஓரளவுக்கு வெந்திருக்கு, அரிசியும் தண்ணியும் ஒன்றா இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் மீதி வச்சுருந்த கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். அரிசியும் தண்ணியும் ஒன்றானதுக்கப்புறமா பிரியாணிக்கு தம் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அடியில் ஒரு தோசை தவாவை கமுத்தி போட்டிருக்கோம். அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரம் வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடியிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வெயிட் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடுத்த 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சுட சுட டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.